பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் ராஜியோட அப்பா கிட்ட, "நானும் உங்களோட தான் வருவேன். ஸோ கார்லயே போயிடலாம். நானே எடுத்துக்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ராஜி அங்க வந்துடுறாங்க. நம்ம கதிர் அப்படியே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாப்புல. இத ராஜி கவனிச்சிடுறாங்க. "ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? என்னாச்சு? இப்பலாம் ஒரு மாதிரி இருக்கியே" அப்படின்னு கேட்ட உடனே, "ஒண்ணும் இல்ல. நாளைக்கு திருச்சிக்கு போறேன். நானே டிரைவிங் பண்ணிக்கிட்டு போறேன்" அப்படின்னு உடனே, "ஏன் டிரைவர் அனுப்பாம நீனே போற?" அப்படின்னு கேட்கிறப்ப, கதிர் ஏதேதோ பதட்டத்துல உளர்றாப்புல. ஸோ ராஜிக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் பெருசா எதுவும் கண்டுக்கவே இல்ல. இந்த பக்கம் நம்ம மீனா தங்கமயில் கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சரவணன் பார்த்து பேசின விஷயம், அதுக்கப்புறம் நான் கண்டுக்காம போன விஷயம், இது எல்லாத்தையுமே நம்ம தங்கமயிலு மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, கரெக்ட்டா அங்க செந்தில் வந்துடுறாப்புல. நம்ம மீனாவும் அதே மாதிரி பதட்டப்படுறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் கொஞ்சம் லைட்டா டவுட் படுறாப்புல. மீனா போனதுக்கப்புறம் மொபைல் எடுத்து பார்த்தா, மீனா வந்து தங்கமயிலோட பேர வேற நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்காங்களாட்டுக்கு, ஷாம்லா அப்படின்னு சொல்லிட்டு. இவ ஷாம்லா கிட்ட தானே பேசியிருக்கா, ஆனாலும் இவ பதட்டமா இருக்காளே அப்படின்னு செந்திலும் மீனாவ சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாப்புல. மறுநாள் காலையில நம்ம கதிர் காலையிலேயே ஏந்திரிச்சு டக்குன்னு புறப்பட்டு கிளம்பிடுறாப்புல. சாப்பிட கூட இல்லை, டீ கூட குடிக்கவே இல்லை. ஸோ எனக்கு நேரம் ஆச்சு, நானே போகிறேன் அப்படின்னு கிளம்புறாப்புல. பாண்டியன், "ஏன்டா எப்பயும் டிரைவரை தானே அனுப்புவ, இப்போ என்ன நீ போகிற?" அப்படின்னு கேட்குறப்ப, "இல்லை, எல்லா கஸ்டமருக்கும் நம்ம டிரைவரை அனுப்ப முடியாது. சில பேர் என்னையும் எதிர்பார்ப்பாங்க, என் கூட வந்தால் தான் சேஃப்னு நினைப்பாங்க, அவங்களுக்குலாம் நான் தானே போய் ஆகணும்" அப்படின்னு ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி வெளியில் வராப்புல. இந்த பக்கம் ராஜியோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் திருச்சி வரைக்கும் போறேன்" அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டு வெளியில வராப்புல. "நானும் உன் கூட வரேன்" அப்படின்னு சக்திவேலும் கேட்குறாப்புல. ஆனா நம்ம முத்துவேலு இருந்துகிட்டு ஏதேதோ சொல்லி, "நீ வர வேணாம்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா, கதிர் கரெக்டா நின்னுகிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் கதிர் பேக்க மாட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் முத்துவேலு ஒரு டாக்குமெண்ட் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாப்புல. இத பார்த்த உடனே முத்துவேலுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. நம்மளுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாப்புல. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.